ஹாய் அனைவருக்கும் மாலை வணக்கம். ரவிஹேமா இல்லத்துடைய 10ஆம் ஆண்டு நவராத்திரி குரு உற்சவத்துல இன்னைக்கு 7வது நாள்ல இருக்கும். நேற்று வீடியோல சொன்ன மாதிரி 7ஆம் நாளுக்கான தேவி காலராத்திரி தேவியும் அதே போல சாம்பவி தேவிக்கான வழிபாடு இன்னைக்கு சிறப்பாக செய்தோம். இந்த கடைசி மூன்று நாட்கள் மகா சரஸ்வதி தேவியோட அம்சமா நம்ம ஆராதிக்கிறோம். இன்னைக்கு இந்த சாம்பவி தேவிக்கும் காலராத்திரி தேவிக்கும் உகந்த நிவேதனமான எலும்பிச்சை சாதம் சொல்லக்கூடிய லெமன் ரைஸ் நிவேதனம் பண்ணியிருக்கோம். அதே போல தேவிக்கு பிடித்தமான ஆரஞ்சு கலர் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள் நம்மளும் அனுபவிச்சிருக்கோம். தேவிக்கும் ஆரஞ்சு கலர்ல நம்ம பட்டாடைகள் அணிவிச்சு அலங்காரம் செய்து வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. ஸோ இன்னைக்கு 7ஆம் நாள் விசேஷம் நம்ம வீட்டை ரொம்ப சிறப்பா எப்பவும் போல அந்த குரு வைபவம் நல்லபடியா முடிஞ்சுது. நாளைக்கு நவராத்திரியோட 8ஆம் திருநாள், மகா சரஸ்வதி தேவியோட 2வது அம்சமான நாள். நாளைக்கு நாள்ல நம்ம 8ஆம் நாள்ல நம்ம வணங்கக்கூடிய தேவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகா கௌரின்னு சொல்லக்கூடிய தேவியும் நரசிம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய தேவியும் தான். இந்த மகா கௌரிங்கிற தேவி மகேஸ்வரனுடைய அந்த கௌரி மாதாவோட ஒரு மகா வடிவம் தான் மகா கௌரி. அவ சிங்கத்தின் மேல வருவா. அந்த மகா கௌரி தேவிக்கும் அதே போல நரசிம்மி அப்படின்னா நம்ம பிரகலாதனை காக்க வந்த தூணை பிளந்துட்டு வந்த நரசிம்ம மூர்த்தி தெரியும். மனித உடலும் சிங்கத்துடைய முகமும் உள்ள தேவரை நம்ம மகா நரசிம்மன் சொல்லுவோம். அந்த நரசிம்மரோட ஃபீமேல் வெர்ஷன் சொல்லலாம். ஸோ அந்த மகாலட்சுமியோட அம்சமாகவும் அந்த துர்காதேவியோட அம்சமாகவும் கலந்து சிங்கத்துடைய கர்ஜனையோட சிங்க முகத்தோட தோன்றுபவள் நரசிம்மி தேவின்னு சொல்றோம். இந்த தேவியும் நம்ம இந்த நாள்ல 8ஆம் நாள்ல வணங்குறது ரொம்பவே சிறப்பு. அந்த தேவிக்கு உகந்த நிவேதம் என்னன்னு பார்த்தோம்னா பால் சாதம் அல்லது கல்கண்டு சாதம் சொல்லலாம். நம்ம பால் கல்கண்டு செய்யக்கூடிய ஒரு தித்திப்பான ஒரு நிவேதனம் தேவிக்கு நம்ம நிவேதனம் செய்யணும். அதே போல நாளைக்கு உகந்த நிறம் என்னன்னு பார்த்தோம்னா ப்ளூ இஸ் கிரீன் கலர்ல நம்மளும் உடை அணியலாம். தேவிக்கும் அந்த ப்ளூ இஸ் கிரீன் கலர்ல உள்ள ஆடைகளை அலங்காரங்களா நம்ம அலங்காரம் பண்ணி தேவி வழிபடுறது கூடுதல் சிறப்பு. அதே போல நாளைக்கு நவராத்திரி 8ஆம் நாள் நம்ம வீட்டுல என்ன மாதிரியான குரு உற்சவங்கள் நடந்தது, என்ன மாதிரி பூஜை பண்ணுங்கிறத நாளைக்கு வீடியோல பார்ப்போம். இதே போல நவராத்திரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்மளோட கோகுல் ராகேஷ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் நம்மளோட அஃபிஷியல் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல உடனே அன்னைக்கு என்னென்ன வீடியோ இருக்கோ அது எல்லாமே கண்டினியூவா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட்லாம் ரொம்பவே நன்றி. இந்த ஒரு நல்ல ஒரு முக்கியமான வேலையில நான் உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்ல காத்திருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நவராத்திரி சீரீஸ் ஆரம்பிச்சு ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளேயே 420 இருந்து நம்மளோட இன்ஸ்டாகிராமோட ஃபாலோவர்ஸ் சடனா 1000 அதாவது 1Kன்னு சொல்லக்கூடிய அந்த கவுண்டை நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். நேற்று நைட்டு ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் ஸ்டோரிஸ்மே போட்டேன், ரீல்மே போட்டேன். ஸோ இது எல்லாமே உங்களோட அந்த ஒரு ஒத்துழைப்பு இல்லாம கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. இந்த ஒரு 2025ல கடவுளை பத்தி பேசி இப்படி ஒரு ரீச் ஆக முடியுங்கிறது என்னால அன்பிலீவபிள். ஸோ அதுக்கு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். எல்லாத்துக்கும் அந்த தேவிக்கும் நான் மனதார நன்றி சொல்லி அந்த தேவிக்கும் வணங்குறோம். ஸோ கண்டிப்பா இதே போல எல்லோருடைய வாழ்க்கையிலும் மென்மேலும் அந்த ரீச் இருக்கணும், எல்லா உயரத்துக்கும் எல்லாரும் சென்று அடையணும் அப்படின்ட்டு மனமாற அந்த நவராத்திரியில அந்த துர்கா தேவியை நம்ம வழிபடலாம். நாளைக்கு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.